வெல்கம் டு லின் சுமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு ஆரி ஆன்லைன் கிளாஸில் சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிறாமல் கொஞ்சம் கீழேருந்து மேலே கொண்டு போய் லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டு அதை கீழே கொண்டு வரும்போது அதை விட கொஞ்சம் லாங்காக போட்டு ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. ஸோ மேலே போகும்போது ஃபஸ்ட்டு போட்ட அதே செயினோட டிஸ்டன்ஸ்லேயே லாங் செயினாக போட்டு ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கோங்க. ஷார்ட் செயினாக வேறு எதுவும் இல்லை, லாக் செயின் தான். ஸோ மறுபடியும் கீழே கொண்டு வரும்போது அதை விட லாங்காக போடணும். லாங்காக போட்டு அதை லாக் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போட்ட செயினோட ரைட் சைடு போட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு போட்டுக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடு போட்டு கீழே கொண்டு வரும்போது லாங்காக போட்டு லாக் பண்ணுறோம். மறுபடியும் ரைட் சைடு போடுறோம். ஸோ இப்படி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு போட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வரணும். லாங்காக கீழே கொண்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்ட செயினோட கொஞ்சம் கீழே தள்ளி போட்டு லாக் செயின் போட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 to 5 டைம்ஸ் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு 3 ஸ்டிச்சஸ், ரைட் சைடு ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போட வேண்டாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த ஸ்டிச் பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் 3 to 5 தான் போடணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வரும்போது மட்டும் லாங்காக போட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடு 3 போட்டேன். 3 போட்டுட்டு கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு எடுக்கிற செயினை வந்து ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதோட 3/4 பாகத்துக்கு எடுக்கணும். ஸோ 3/4 பாகத்துக்கு மட்டும் போட்டு ஒரு லாங் செயின் போட்டு அதுக்கு மேலே ஒரு லாக் செயின் போட்டுட்டு நம்ம ரைட் சைட்லேருந்து இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு லாக் செயின் போட்டு அதை கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட அந்த லாக்கோட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கீழே தள்ளி இன்னொரு செயின் போட்டு லாக் செயின் போட்டு அதை ரைட் டு லெஃப்ட்டு அப்படியே அந்த போட்டிருக்க த்ரெட் எல்லாத்தையுமே கீழே வச்சு சேர்த்து வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்க்க அப்படியே ஒரு சமோசா, நம்ம அந்த ஐஸ்கிரீம் கோன்லாம் அடுக்கி வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்ஸில் இருக்கும். ஸோ ரொம்பவே பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸ் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். நம்ம ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு மாற்றி மாற்றி எண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு கீழே போட நம்ம அப்படி எதுவுமே எண்ண தேவையில்லை. நார்மலாக நம்ம போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த லாக்கு மட்டும் சைடில் போடாதீங்க, மேலே போடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்து மேலே தான் லாக் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து திருப்பி கொண்டு வரும்போது அந்த லாக்கு வந்து மேல் பக்கம் போட்டு கீழே கொண்டு வாங்க. ஸோ அப்போ வந்து த்ரெட்டோட ஒட்டி இருக்கச்சில் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். நம்ம லாக் போடுறது செப்பரேட்டாக இருக்கிறத விட அந்த த்ரெட்டை ஒட்டியே இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், எடுத்துக்காட்டும். நீங்கள் வேணால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் நாட் போடுறதுக்கும் அந்த த்ரெட்டோட மேல் பக்கம் லாக் போட்டு கீழே கொண்டு வர்றதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஆரி ஒர்க்கில் வந்து எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தான். அந்த சின்னதை தான் நம்ம பார்த்து போடணும். போடுறது எல்லாமே அந்த செயின் ஸ்டிச் தான். பட் நம்ம சின்ன இடத்துல சின்ன மிஸ்டேக் தான் பெருசாக காட்டும், லுக்கே அப்படி மாற்றி விட்டுரும் டோட்டல் இமேஜையே. ஸோ அதனால் சின்ன டிப்ஸு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக வரும் ஆரி ஒர்க்கு. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஒர்க் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் பார்டர் கலருக்கே போட்டிங்கன்னா அவுட்லைன் அப்படியே ரொம்ப ரிச் லுக்காக காட்டும். அப்படியே அழகாக எலிகெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த ஸ்டிச் போட்டு பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் த்ரெட்டில் மற்ற ஸ்டிச்சஸ் போடுறது எல்லாமே கொஞ்சம் ஈஸி. வேணால் இது வந்து ரொம்ப லாங்காக நம்ம எடுத்து போடுவோமா, ஸோ த்ரெட்டு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ எப்போதுமே இன்னொரு இடத்துல நாட் போடுறது கேட்குறீங்க. நாட் போடுறது வந்து ஒரு நாட் போட்டுட்டு 2 டேஸில் எங்களுக்கு அந்த நாட்டு வந்து சரியாக லாக் ஆகாமல் லூஸ் விட்டுருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸுக்கு இந்த ஃபால்ட்லாம் இருக்குது தான், எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஒரு சிங்கிள் நாட் போட்டால் போதும். இப்போ நீங்கள் டபுள் நாட்டாக போட்டு பழகிக்கோங்க. ஒரு நாட் போட்டுறீங்களா, பக்கத்துலேயே இன்னொரு நாட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடுற நாட்டு வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ எப்போதும் போட்டிங்கன்னா சிங்கிள் நாட்டாக போடாமல் டபுள் நாட்டாக போட்டு பழகிக்கோங்க, கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சிங்கிள் நாட்லேயே நாட்டு வந்து நல்லா விழுந்துடும். ஸோ அதனால் டக்குன்னு அந்த நாட்டு வந்து அவிழ்ந்து போகாது.
அதனால் நம்மளுக்கு த்ரெட்டு லூஸ் ஆகாது. நம்ம போடுற நாட்டில் தான் நம்ம போடுற இமேஜே இருக்குது, ஃபுல் இமேஜுமே. ஸோ நாட்டு லூஸ் ஆக்கிட்டாலே த்ரெட்டு நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து கண்டினியூவாக தான் வரும். ஸோ அதனால் எதுவுமே ஒரு இது விட்டுச்சுன்னா நெக்ஸ்ட்டு அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் பொறுமையாக போட்டுட்டு நாட்டை கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட்டு, நீடில் ரெண்டும் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு அது ரெண்டுமே ரொம்ப ஹேண்டில் பண்ணதுக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் ஸ்பீடுமே வந்துடும். வேணால் நிறைய பேர் ஸ்பீடு வராது, ப்ளவுஸ்லாம் போட டைம் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். ஸோ இதை ஒரு யூ ஷேப்பில் போட்டுட்டு அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிங்கிள் லைனில் போட்டாலே வராது, யூ ஷேப்லேயும் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.